நீங்க சொன்ன மாதிரி சீமானோ விஜய் அவங்க என்டிஏக்குள்ள அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இல்லை தானே? இப்போதைக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனா எலெக்ஷன் இப்போ கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து சீமான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் வரணும்? ஏன் வரணுமா? சரி, எவ்வளோ நாள் தான் எல்லாரும் தனியா இருந்து ஓட் ஷேரை மட்டும் காமிச்சிக்கிட்டே இருக்க முடியும்னு சொல்லுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது சீட்டா மாறணும். நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களை எம்எல்ஏ ஆக்கணும்ல. நீங்க வந்து ஓட் ஷேர் மட்டும் வாங்கி தோத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு கம்பல்ஷன் இருக்கணும்ல. அந்த ஒரு கம்பல்ஷன் வந்து சீமானுக்கு இந்த எலெக்ஷன்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லையா 8.2 வாங்கினாரு. அடுத்து இப்போ வர தேர்தலில் ஒரு 12, 13 வாங்கிட்டு கொஞ்சம் பொறுத்தான அதுக்கப்புறம் தேர்தலில் ஒரு 25 அப்படின்னு அவர் கணக்கு போட முடியாதா? இல்லை, அவருக்கும் 60 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லை. அவர் இந்த ஃபைட் வந்து 80, 90 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துன்னு போக பார்க்குறாரா? இல்லாட்டி வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்து அதிகார பங்குனே இது வரைக்கும் நடந்ததில்லை. 1967 இருந்து பவர் பார்த்தீங்கன்னா எதிர் வித் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே தான். அவங்க கூட இருக்கிற அலையன்ஸ் பார்ட்டிஸ் கூட பவர் இது வரைக்கும் ஷேர் ஆனதில்லை. ஆனால் இந்த வாட்டி முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி வருவதற்கான பிரைட் சான்சஸ் இருக்கு 2026ல். ஸோ அதுலேருந்து ஒரு பவர் ஷேர் கிடைக்கலாம்ல எல்லாருக்குமே. அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அமித்ஷா கூட கிளியரா சொன்னார் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல. இப்போ ஏடிஎம்கே பவர் ஷேர் தரமாட்டேன்னு சொன்னாலும் நாளைக்கு அவங்க கிட்ட நம்பர்ஸ் இல்லை, 110 தான் இருக்கு, பிஜேபி கிட்ட 30 இருக்குன்னா அவங்க பவர் ஷேர் கொடுத்து தானே ஆகணும்.